தானத்திற்கு தெய்வம் தந்த பரிசு. கொடுக்கும் குணம் எல்லோருக்கும் வராது. அந்த குணம் கோடியில் ஒருவருக்குத்தான் இருக்கும் என்கிறார் ஔவையார். மகாபாரத நூல்கள் கர்ணனுக்கு பின் கோடையில் இல்லை, கார்த்திகைக்கு பின் மழை இல்லை என்ற பழமொழியை உருவாக்கிவிட்டது. அடுத்தவர் கொடுக்கதையும் தன் செல்வத்தை அளவில்லாமல் அள்ளி வழங்கிய ஒருவரை பற்றியும் அவர் அடைந்த பலனை பற்றியும் பார்க்கலாம். அரசர் ஒருவர் பகைவர்கள் பலரையும் வென்று விஸ்வாசி என்ற யாகத்தை செய்தார். அப்போது தன்னிடம் இருந்த செல்வம் முழுவதையும் ஏழை எளியோரின் வரை வழங்கிவிட்டார். அரண்மனை பொக்கிஷ அறையில் காலியாகி காற்று உலவிக் கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் அரசரை தேடி கௌசர் என்ற முனிவர் வந்தார். வந்தவரை வணங்கி உபசரித்தார் அரசர். முனிவர் தன் வருகைக்கான காரணத்தை கூற துவங்கினார். மன்னன், தூய்மையான மனம் படைத்தவர் நீங்கள். அப்படிப்பட்ட நீங்கள் செல்வம் ஏதும் இல்லாமல் இருக்கும் இந்த நிலையில் நான் செல்வம் தேடி உங்களிடம் வந்ததை எண்ணி நான் மனம் மிகவும் வருந்துகிறேன். வரம் தந்த முனிவரிடம் கல்வி கற்பின் குருதட்சணையை பற்றி கேட்டேன். அவர் வேண்டாம் என்று மறுத்தார். விடாமல் நிபந்தனம் செய்தேன். நான் குருநாதருக்கு கோபம் வந்துவிட்டது. 14 கோடி பொன் கொண்டு வரும்படி உத்தரவு இட்டார். அந்த பொன் வேண்டியே நான் இங்கு வந்தேன். இந்த நிலையில் உங்களுக்கு தொல்லை கொடுக்க கூடாது. நான் வேறு எங்கேயாவது முயற்சி செய்கிறேன் என்றார் முனிவர். அரசே, உங்களை வெறும் கையோடு அனுப்ப மாட்டேன். 2 அல்லது 3 நாட்கள் இங்கேயே அரண்மனையில் இருங்கள். அதற்குள் நான் ஏற்பாடு செய்கிறேன் என்றார். மறுநாள் அதிகாலையில் குபேரனை சந்தித்து பொருள் கொண்டு வரும் நோக்கத்தோடு அரசர் புறப்பட்டு தயாரான போது பொக்கிஷ அதிகாரிகள் வந்து, அரசே, நேற்றிரவு நாம் கருவூல அறையில் குபேரன் பொன் மாறி பொழிந்திருக்கிறார் என்றார். மன்னர் உடனே பயணத்தை நிறுத்தி குபேரன் தந்த பொன் முழுவதையும் முனிவருக்கு தந்தார். முனிவர் மனமகிழ்ந்தார். மன்னா, உங்களுக்கு உத்தமமான புதல்வன் பிறப்பான் என்று ஆசி கூறினார். அந்த ஆசி பலித்தது. உத்தமமான அந்த அரசர் ராகு, அவர் பிள்ளை அஜன், அவர் பிள்ளை தசுரதர், அவர் பிள்ளை ஸ்ரீராமர் முதலியோர் கொடுக்கும் குணமுள்ள அந்த குலத்திற்கு தன்னையே பிள்ளையாக தெய்வம் தந்ததில் என்ன வியப்பு இருக்கிறது? கொடுப்பவர்களிடம் தெய்வம் தேடி வரும்.